வணக்கம் மக்களே, யூகே தமிழ் vlogல இருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்ல சூப்பராக இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல டின் மீன்ல சம்பல் போட்டு காட்ட போறோம். இது ஸ்ரீலங்கன் மக்களின் ட்ரெடிஷனல் உணவில ஒன்றென்றும் சொல்லப்படலாம். ஏனென்று சொன்னா இந்த பான் பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரோஸ் பான் வந்து இது இலங்கையில தான் பொதுவாக கிடைச்சு கொள்ளும். இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்கள் இருக்குதானே, அதுல வந்து இதை வேண்டிக் கொள்ளலாம். ஸோ இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைலில், அதாவது டின் மீனில் எப்படி சம்பல் போடுறதுண்டும் அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பல் ஏன் அவள் செய்கிற வேண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள போகிறேன். ஏன்னு சொன்னால் அவள் வந்து நிறைய ஆட்களை வந்து இப்போ வீட்டு வேலைகள் இருக்கும் பொழுது கூப்பிட்டு கொள்ளுவினம் செய்கிறதுக்கு. இல்லைன்னு சொன்னால் வயல் வேலையோ, இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஃபார்ம் வேலையோ, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுகள் செய்கிறதாக இருந்தால் இப்போ சமைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கொள்ளும். ஸோ அதனால் வந்து அவள் வந்து சமைக்காமல் குயிக்காக வந்து ஒரு உணவை தயாரித்து அந்த ஆட்களுக்கு கொடுக்க வேணும் மார்னிங்கு உணவாக. ஸோ அதனால் வந்து பானை வந்து கடையில் வேண்டிட்டு மீன் டின்னை வந்து டப்பண்டு தயாரித்து அவைக்கு வந்து காலை உணவாக கொடுத்துடுவினம். அதுக்கு பிறகுதான் சமைச்சு லஞ்சை வந்து கொடுத்து கொள்ளுவினம். ஸோ இருந்தாலும் இப்போ ஸ்ரீலங்காவில் அந்த உணவு இருக்குதாண்டு உண்மையிலே எனக்கு தெரியாது. ஸோ நான் போயிருந்த மட்டும் இது சாப்பிட்டு கொள்ளையில இனி போனால் நான் உங்களுக்கு செய்து காட்டிக்கொள்கிறேன். அதாவது வந்து இந்த உணவு என்னன்னு சொன்னால் ஈஸியாக செய்து கொள்ளலாம். அதாவது 19th கிட்ஸ்ன்னு சொல்லி கொள்ளுவினம். ஸோ 19th பிறக்கப்பட்ட ஆக்கள் வந்து இப்படி வேலைக்கு ஆக்களை கூப்பிடும் பொழுது இப்படியான உணவுகளை கொடுத்து கொள்ளுவினம். இப்போ வந்து அப்படி கொடுக்குறதா எனக்கு தெரியல. ஸோ இருந்தால் நீங்கள் கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க இப்போ அப்படி இருக்குதான்னு சொல்லி. அதாவது அவ வந்து வேலைக்கு வாரவைக்கு நல்ல வடிவாக வயிறார சாப்பாடு கொடுத்து தான் வேலையை செய்விப்பினம். ஸோ அதனால் இந்த உணவுகளை வந்து அவ செய்து கொடுத்தவ. ஸோ அந்த மீன் சம்பலை நானும் உங்களுக்கு இன்றைக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய மாதிரி செய்து காட்ட போகிறேன். இந்த டோஸ்ட் பானுக்கு வந்து இந்த சம்பல் சாப்பிடும் பொழுது சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி செய்கிற, என்ன மாதிரி செய்கிறேன்னு காணொலிக்கு போய் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ எப்படி இந்த உணவை வந்து தயாரிக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுவோம். முதல்ல வந்து உங்களுக்கு பானை காட்டிக்கொள்கிறேன். அதாவது கானா ரெஸ்டாரண்ட்டு யூகேல இருக்குது, எல்லாருக்குமே பொதுவாக தெரியும், பாப்புலரான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இது ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இங்கே வந்து டேக்அவே எடுக்கப்படுது. அங்கே வந்து பிரெட்டை வேண்டி இருந்தேன். ஸோ நான் காணொலி எடுக்க போகிறேன்னு மக்கா சொல்லி இருந்தா பிரெட்டை வந்து முன்னுக்கு எடுத்து தந்திருந்தா, நிறைய பிரெட்டுகள் இருந்தாங்கோ, வடிவாக எடுத்து போடுங்கோன்னு சொல்லி தங்களோட ரெஸ்டாரண்ட்டையும் வடிவாக எடுக்க சொல்லியிருந்தா, முகம் காட்டி எடுக்க சொல்லியிருந்தா. நான் வந்து டைம் அவ்வளவு கிடைக்கல வடிவாக எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் எடுக்கவில்லை. அதாவது அவைய பெர்மிஷனோடு தான் நான் எல்லாத்தையும் வடிவாக எடுத்து உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த பான் வந்து அங்கே தான் வேண்டி இருந்தேன். ஸோ அதனால் வந்து அதையும் உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்ல சீப்பாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கக்கூடிய உணவுகள் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக யூகேல இருக்கிறவைக்கு. இருந்தாலும் நான் தெரியாதவைக்கு தெரிஞ்சு கொள்வதற்காக சொல்லிக்கொள்கிறேன். எல்லா விதமான உணவும் இங்கே இருக்கும். அதாவது மீன் கூழ் என்று சொல்லப்படுற அது கூடி இருக்கும் அங்கே. ஸோ நீங்கள் தேவையான வேண்டிக் கொள்ளலாம். இப்போ உப்பும் மிளகும் வந்து அதாவது மீண்டின் சம்பல் செய்வதற்கு இடித்து கொள்கிறேன். ஸோ இடித்து போட்டு செய்யறா நல்ல சுவையாக இருக்கும் இந்த சம்பல். அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய் போடுறேன். கொஞ்சம் சிவப்பாக இருக்கிற மிளகாய் போடுறேன். ஏன்னு சொன்னால் உரைப்பு வந்து சில்லுண்டு இருக்கும். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் உரைப்பு குறைவாக இருக்கும். இது போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் சும்மா நாக்கில் வந்து அப்படி ஒரு சுவையில இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயத்தையும் போட்டு லைட்டாக இடித்து கொள்கிறேன். அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை என்று சொல்லிக்கொள்ளுவோம். ஸோ கரலி சொல்லுவோம். ஸோ அதையும் வந்து லைட்டாக இடிச்சிட்டு இப்போ வந்து நான் இந்த மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஏன்னு சொன்னால் அந்த காலத்துலேயே அப்படி தான் செய்திருந்தவன். அதுக்கு பிறகு வந்து தேங்காயை போட்டு இதோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கையால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த சம்பல் வந்து புளிச்ச மாதிரி வந்துடும். தேங்காய் கையால் மிக்ஸ் பண்ணும் பொழுது ஒரு ஸ்பூனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து மீன் டின்
வந்து 2 போட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த மீன் டின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நான் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன விதமான மீன் டின் இருக்குதோ அதில் செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக இதான் போடணும்னு சொல்லி இல்லை. இப்போ தேசிக்காய் புளியும் விட்டுக்கொள்கிறேன். லெமன் ஜூஸ் இதுக்கு விடைக்க இன்னும் மெருகூட்டக்கூடியது இந்த மீன் டின் சம்பல். பார்க்கவே உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பிறந்த பிள்ளை கூடி சொல்லுது என்னன்னு சொன்னால் சூப்பராக இருக்குதம்மா இந்த சம்பளம் இந்த பானமண்டு. ஸோ அவைக்கும் பிடிச்சிருக்குது. அப்பப்போ நாங்களும் இப்படி செய்து கொள்வோம். ஸோ அதனால் வந்து உடனடியாக சமைக்காமல் செய்யக்கூடிய ஒரு உணவு. நீங்களும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்க. அதே நேரம் பழசையும் மீட்டி தரக்கூடிய ஒரு உணவு. அவசரத்துக்கு நிறைய பேர் இந்த உணவை சாப்பிட்ருப்பீங்க. கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அத்துடன் வந்து நான் டோஸ்ட் பண்ண லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் டோஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. அதாவது டேட்டு போட்டு தான் இந்த பான் வரும். ஸோ அதனால் வந்து இருந்தாலும் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் பேர்ன் ஆகிட்டுது. இருந்தாலும் நான் திருப்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியாதுன்றதுக்கு லைட்டாக வந்து கரையை வந்து தட்டிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஸோ சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸ்ரீலங்கன் மீன் டின் சம்பல் பார்க்க வந்து சும்மா சூப்பராக இருக்குது. உரைப்பாகவும் இருக்கும். இந்த மெதட்ல தான் அவ வந்து அந்த சம்பலை வந்து செய்து கொள்ளுவினம். ஸோ நானும் ஸ்ரீலங்கன் என்ற முறையில் வந்து இந்த சம்பலை வந்து செய்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதாவது டோஸ்ட் பானன்னு சொல்லிக்கொள்வோம். வீட்டிலேயும் செய்து கொள்ளலாம். கணக்கு பேருக்கு செய்யும் பொழுது அது செய்கிறது நல்லது. இப்போ நீங்கள் 2 பான் செய்யணும்னு சொன்னால் இது வந்து செய்ய முடியாது. நீங்கள் பேக்கரியில் தான் வேண்டிக்கொள்ளணும். நானும் வந்து ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த பானை வேண்டியிருந்தேன் நான். ஸோ உங்களுக்கு அதில் வேண்டப்பட்ட லிங்கை வந்து போட்டுக்கொள்கிறேன். அவள் வந்து வடிவாக எடுக்க சொல்லியிருந்தவன் எனக்கு டைம் இல்லாதபடியாக நான் வடிவாக எடுக்கவில்லை. லைட்டாக ஒரு 10 செகண்ட் வந்து ஒரு ஷார்ட் எடுத்திருப்பேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி நிறைய ஆக்கள் வரும் பொழுது இப்பவும் கூடி நான் பார்த்தேன் சில இடங்களில் இங்கே கூடி வந்து இந்த சாப்பாடு வந்து இப்போ நிறைய இடங்கள் பீச்சுகள் அப்படியான இடங்களுக்கு போயிருக்க இதை வந்து எடுத்துகிட்டு வரீனம். ஏன்னு சொன்னால் பலதாகவும் இருக்கும். அதே நேரம் அதாவது மனங்கள் எதுவும் இல்லாமல் அங்கே கொண்டு போய் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாப்பாடு. அதே நேரம் பழைய ஞாபகத்தை வந்து மீட்டி தர்றதாகவும் சொல்லப்படுது இந்த சாப்பாடு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இப்படி சாப்பாடு சாப்பிடுனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. இப்போவும் இந்த சாப்பாடு அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்குதா, நீங்களும் செய்து சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு பிளேண்டியை சொல்ல மறந்துட்டேன். இந்த பிளேண்டியோட தான் அவையும் வந்து இந்த சாப்பாட்டை வந்து கொடுத்து கொள்ளுவினம். இப்படி வந்து பான் வந்து இந்த சுலகில தான் அங்கேயும் வைக்கப்படும். ஸோ இந்த சுலகு எங்களுடைய அம்மா வந்து எனக்கு ஊரில் அதாவது இலங்கை போன முட்டை மீண்டிட்டு வந்திருந்தவா. இந்த சுலகில வந்து பான் எல்லாத்தையும் வச்சிருப்பினம். சம்பலை வந்து இப்படி வச்சிருப்பினம். எல்லாரும் எடுத்து போட்டு அளவாக சாப்பிட்டு கொள்ளுவினம். ஸோ இப்படி அதாவது பிளேண்டியும் வந்து குடிப்பினம். பிளேண்டி தான் பொதுவாக கொடுத்துக்கொள்றவ. ஸோ பிளேண்டியும் கொடுத்து கொள்ளுவினம். ஸோ எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி மறந்துவாம வெள்ளைக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போதான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.